ஆண்டவர் இயேசுவிலும் பூலோகம் போற்றும் புதுமை தாயிலும் என் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய நாளில் பூண்டி புதுமை தாயினுடைய திருத்தலத்திலே தமிழக திருச்சபையாக பேராயர்கள், ஆயர்கள், துறவரத்தார், குருக்கள், பொது நிலையினரின் பிரதிநிதிகளாக நாம் அனைவரும் குழுமியிருக்கிறோம். இந்த பூண்டி திருத்தலமானது ஒரு விசுவாச தலம், இறை நம்பிக்கையின் வீடு. இந்த பூண்டி திருத்தலத்தை தமிழகம் அறிய உலகம் அறிய செய்தவர் இறை ஊழியர் லூர்து சேவியர் அவர்கள். 1950களிலே ஒரு இளம் தம்பதியர், கணவன் மனைவி. அந்த மனைவி அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு விடுவார். ஒரு நாள் அவருடைய கணவர் பூண்டிக்கு சென்று ஜெபித்து விட்டு தந்தையிடம் மந்திரித்து விட்டு வருவோம் என்று அவரை கூட்டி வருகிறார். வருகிற வழியில் திருக்காட்டுப்பள்ளி ஆற்று பாலத்தில் நடந்து வருகிற பொழுது ஒரு பெரிய காற்று வீசுகிறது. அந்த மனைவி காற்றிலே தூக்கி ஆற்றிலே எறியப்படுகிறார். அந்த கணவர் இளைஞர். எனவே அவரை தூக்கி தண்ணீரோடு கொண்டு வந்து இங்கே பூண்டி மாதாவின் ஆலயத்தில் தந்தை லூர்து சேவியருக்கு முன் கிடத்துகிறார். அவர் சிலுவை போட்டு அந்த மனைவியை எழுந்து உட்காரச் செய்துவிட்டு சொல்லுகிறார், உன்னுடைய நோய்கள் எல்லாம் போய்விடும், நீங்கிவிடும், இனி நலமாக இருப்பாய் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் நம்ப மறுக்கிறார். சாமி, நான் சீக்கிரம் செத்துப்போவேன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை இல்லை, நீ குடுகுடு கிளவியாக இருந்துதான் இறப்பாய். அடுத்த வருஷத்தில் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த தாய் கேட்கிறார், என்ன ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு கேட்கிறார். ஆம்பளை பிள்ளைன்னு சொல்கிறார். அப்போது அந்த பையனுக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்குறார். அதற்கு தந்தை லூர்து சேவியர், பூண்டி மாதாவுடைய திருவிழா ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நடைபெறும். மோட்சராக்கினி திருவிழா, மோட்சத்திற்கு அன்னை மரியாள் எடுத்துக்கொள்ள பெற்ற திருவிழா. எனவே அந்த பையனுக்கு மோட்ச ஆனந்தம் என்று பெயர் வை என்று சொல்லியிருக்கிறார். தந்தை லூர்து சேவியர் அவர்கள் சொன்ன மூன்றும் நிறைவேறியது. அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அது ஆண் குழந்தையாக இருந்தது. அவரும் 98 வருடங்கள் வாழ்ந்து இறந்தார். அவர் என்னுடைய அன்னையார். அந்த பையன் நான். தந்தை லூர்து சேவியரை நான் பார்த்திருக்கவில்லை. ஆனால் இந்த இடத்தில் இருந்து அன்னையினுடைய அருளை பெற்றுக் கொடுத்த இறைவனுடைய தூதுவராக இங்கே செயல்பட்டு இருக்கிறார். அவர் ஒரு எளிய குருவாகவும் பக்தியுள்ள ஆன்மீக தலைவராகவும் இருந்த காரணத்தினால்தான் அவர் வழியாக கடவுள் பல்வேறு அற்புதங்களை செயல்படுத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது தந்தை சேவியர் இருதயராஜ் என்று திருச்சி குருத்துவ கல்லூரியிலே பணியாற்றியவர். அவர் இளங்குருவாக இருந்திருக்கிறார். அப்பொழுது அவரிடம் வந்து, சாமி, ஏன் இப்படி திருத்தலங்கள் வேளாங்கண்ணி, பூண்டி போன்று எல்லா இடத்திலும் தானே இறைவன் செயல்படுகிறார், அப்படி இருக்க ஏன் நாம் திருத்தலங்கள் என்று சிலவற்றை அழைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அப்பொழுது தந்தை லூர்து சேவியர் சொல்லியிருக்கிறார், நாம் கிணறு வெட்டுகிறோம், எல்லா இடங்களிலும் தண்ணீர் வருவதில்லை. சில இடங்களில் 20-30 அடியில் தண்ணீர் பீறிட்டு கொண்டு வருகிறது, அது ஆயுள் முழுவதும் இருக்கிறது. சில இடங்களில் தண்ணீர் வருகிறது, ஆனால் அது கசப்பான ஓர்ப்பு தண்ணீராக மாறிவிடுகிறது. சில இடங்களில் இருக்கிற தண்ணீர் தான் நல்ல சுவையான நீராக இருக்கிறது. அதுதான் திருத்தலங்கள். கடவுள் எல்லா இடங்களிலும் செயல்படுகிறார் என்றாலும் சில இடங்களில் அவர் சிறப்பாக செயல்பட அவர் தேர்ந்து கொள்கிறார். அப்படி அவர் தேர்ந்து கொண்ட இடங்களில் ஒன்றுதான் இந்த பூண்டி திருத்தலம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எனவே இப்படி இந்த பூண்டி திருத்தலத்திற்கு
ஒரு விசுவாச தலத்திற்கு நாம் எல்லோரும் திருப்பயணிகளாக வருகை இருந்திருக்கிறோம். இந்த ஆண்டு யூபிலி ஆண்டு. சென்ற ஆண்டு டிசம்பர் தொடங்கி அடுத்த ஆண்டு 2006 திருக்காட்சி பெருவிழா வரைக்கும் இதனை யூபிலி ஆண்டாக கொண்டாட மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அந்த அடிப்படையிலே நாம் இந்த ஆண்டு முழுவதும் யூபிலி ஆண்டாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த யூபிலி ஆண்டிற்கு எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற தலைப்பை திருத்தந்தை கொடுத்திருக்கிறார். பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப். எனவே நாம் அனைவரும் நம்பிக்கையாளர்களாக, திருப்பயணிகளாக இந்த உலகில் இருப்பது மட்டுமல்ல, அதனுடைய அடையாளமாக திருத்தலங்களுக்கும் திருப்பயணிகளாக சென்று வர வேண்டும் என்று திருத்தந்தை கேட்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே இன்றைய நாளிலே பூண்டி திருத்தலத்திற்கு நாம் திருப்பயணிகளாக வந்திருக்கிறோம். இந்த யூபிலி ஆண்டு என்று சொல்லுகிற பொழுது இதனுடைய வரலாறை சுருக்கமாக நாம் திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால், லேவியர் ஆகமத்திலே அலகு 25:8 முதல் 55 உள்ள பகுதியிலே பழைய ஏற்பாட்டு யூபிலி எப்படி கொண்டாடப்பட்டது, ஏன் கொண்டாடப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதில் 7x7 49 ஆண்டுகள், அதற்கு அடுத்த 50வது ஆண்டு யூபிலி ஆண்டாக கொண்டாடப்பட வேண்டும் என்று பழைய ஏற்பாடு பணித்தார். அதற்கு 2 காரணம். அங்கே என்ன நிகழ வேண்டும்? இந்த 50வது ஆண்டு ஏதோ ஒரு சடங்கிற்காக கொண்டாடப்படுகிற ஆண்டாக இல்லாமல் ஒரு சமூக பொருளாதார விடுதலையின் ஆண்டாக இந்த ஆண்டு கணிக்கப்பட்டது. எனவே ஓய்வும் விடுதலையும் அந்த ஆண்டில் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். ஓய்வு என்பது யாருக்கு? முதலாளிகளுக்கு, செல்வந்தர்களுக்கு, பணக்காரர்களுக்கு. அவர்களுக்கு எப்பொழுதும் ஓய்வுதான். காரணம், அவர்களிடம் பணம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது. ஓய்வு யாருக்கு தேவை? அடிமைகளுக்கு தேவை, ஏழைகளுக்கு தேவை, தொழிலாளர்களுக்கு தேவை. எனவே இந்த யூபிலி ஆண்டில் ஒரு ஆண்டு வேலையில்லாமல் இப்பேற்பட்ட அடிமைகளும் ஏழைகளும் கூலிகளும் ஓய்வெடுத்து தங்களுடைய சக்தியை திரும்ப அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். டு ரீஜெனரேட் த எனர்ஜி லாஸ்ட் இன் 49 years என்று லேவியர் ஆகமம் அறிவுறுத்தியது. அந்த ஓய்வு என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கும் ஆண்டு முழுவதும் உழுவதற்கும் அறுவடை செய்வதற்கும் மற்றும் அதை சேகரித்து வைப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிற அனைத்து விலங்குகளுக்கும் அந்த ஆண்டு ஓய்வின் ஆண்டாக இருந்தது. அது மட்டுமல்ல, இந்த நிலத்திற்கும் இந்த பூமி தாய்க்கும் அது ஓய்வு ஆண்டாக இருந்தது. 49 ஆண்டுகள் திரும்ப திரும்ப கீறி கிழிக்கப்பட்டு பயிர்களை முளைவித்து மனிதர்களை வாழ வைத்து அந்த பூமிக்கும் ஓராண்டு விடுதலை, ஓய்வு கொடுக்கப்பட்டது. இப்படி ஓய்வின் ஆண்டாக, அதற்கு அடுத்து அது விடுதலையின் ஆண்டாக, அடிமைகளாக 49 ஆண்டுகளில் வாங்கப்பட்டவர்கள் 50வது ஆண்டிலே அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். கடன் கொடுத்தவர்கள் கடன்களை மன்னிக்க வேண்டும். ஏழைகளிடமும் சிறிது விவசாயிகளிடமிருந்தும் பெற்ற நிலத்தை, வாங்கிய நிலத்தை திரும்பி கொடுத்து விட வேண்டும் என்று ஒரு மனிதாபிமானம் மீட்டெடுப்பு நிகழ்வாக, சுற்றுச்சூழல் மீட்டெடுப்பு நிகழ்வாக பழைய ஏற்பாட்டு யூபிலி கொண்டாடப்பட்டு வந்தது. புதிய ஏற்பாட்டில் இந்த யூபிலி, ஜூபிலேயம், ஜூபிலி என்ற லத்தீன் ஆங்கில சொற்கள் தமிழிலே அக்களிப்பு, மகிழ்ச்சி, ஆனந்தம். இது எதனால், நாம் எதனால் அக்களிக்கின்றோம், மகிழ்ச்சி அடைகிறோம் என்றால்,
நாம் மீட்பை பெற்றதற்காக. தச்சனுக்கு பிள்ளை என்றும் தாயொருத்தி கன்னி என்றும் இச்சனங்கள் சொன்னாலும் தெய்வ திருக்குமரா சாலேலோ என்று கண்ணதாசன் இயேசு காவியத்திலே பாடிய அந்த நிகழ்வு, இறைவனுடைய திருமகன் மனிதராக பிறந்த மானிட உடலேற்பு நிகழ்வு, இவெண்ட் ஆஃப் இன்கார்னேஷன். எனவே இது மக்களின் மீட்புக்கான நிகழ்வு. எனவே இந்த மீட்பின் கொண்டாட்டம் தான் புதிய ஏற்பாட்டு யூபிலி. இது யூபிலி ஆண்டாக எப்பொழுதிருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது என்று சொன்னால் 1300ஆம் ஆண்டிலிருந்து கிபி 1300ஆம் ஆண்டு முதல் முறையாக திருத்தந்தை 8ஆம் போனிஃபாஸ் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த யூபிலி ஆண்டை, இயேசுவினுடைய மானிட உடலேற்பை நாம் கொண்டாட வேண்டும் என்று பணித்தார். திருத்தந்தை 6ஆம் கிளெமெண்ட் 1350ஆம் ஆண்டில் இந்த யூபிலி 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு அடுத்து திருத்தந்தை 6ஆம் பயஸ் 1475 இந்த யூபிலி 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்பட வேண்டும் என்று திருச்சபையிலே 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த யூபிலியானது கொண்டாடப்பட்டு வருகிறது. எப்படி இந்த 2025ஆம் ஆண்டு யூபிலி என்பது டிசம்பர் 24, 2024 அன்று தொடங்கி ஜனவரி 6, 2026 வரைக்கும் கொண்டாடப்படுகிறார். இயேசு கொண்டு வந்த மீட்பை நமதாக்கிட இந்த யூபிலி ஆண்டை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதிலே திருப்பயணங்கள் மேற்கொள்வதன் வழியாக, அங்கே பாவ சங்கீர்த்தனம் செய்து பாவ மன்னிப்பு பெறுவதன் வழியாக நிறை பலன் என்ற பரிபூரண பலன் பெற்று நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள். இந்த உலகம் சதமல்ல. பவுலடியார் சொல்வது போல வானகமே நமது தாய்நாடு. எனவே இறைவனை நோக்கிய பயணிகளாக நாம் இருக்க வேண்டும். அதே சமயம் இந்த உலகம் இறைவனுடைய இறையாட்சி. உலகெங்கும் சென்று இறையாட்சியை பறைசாற்றுங்கள் என்றுதான் இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு 72 பேரை அனுப்பினார். எனவே இறையாட்சியின் தூதுவர்களாக இந்த உலகில் இறையாட்சியை அறிவிக்க வேண்டும். இறைவன் ஆளுகிறார் என்பதனை உறக்கச் சொல்ல வேண்டும். இறைவன் ஆளுகிறார் என்பதனுடைய அடையாளம் என்ன என்றால், நோயாளிகள் குணம் பெறுவதும், அலகையால் பீடிக்கப்பட்டவர்கள் தீய ஆவிகளிடமிருந்து விடுதலை பெறுவதும் தான். இப்படி இதன் வழியாக இந்த உலகம் நம்பிக்கையை பெற்று 2ஆம் முறை ஆண்டவர் இயேசு இந்த உலகிற்கு வருகிற வரை இறையாட்சியின் தளமாக இந்த உலகம் நிகழ வேண்டும். எனவே நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளா வாழ்வு உண்டு. யோவான் 10:10 ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொல்கிறார், நீங்கள் வாழ்வு பெறும் பொருட்டும் அதனை மிகுதியாக பெற்றுக்கொள்ளும் பொருட்டும் நான் இந்த உலகிற்கு வந்தேன் என்று சொன்னார். எனவே அந்த வாழ்வு இந்த உலகில் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசுவினுடைய 2ஆம் வருகை வரை. ஆனால் என்ன நிகழ்கிறது? நம்பிக்கையை ஒரு புறம் நாம் கொண்டிருக்க முயற்சி செய்கிற பொழுது அவநம்பிக்கைக்கான தூதர்கள் தான் அதிகமாக காணப்படுகிறார்கள். உலகமெங்கும் போரும் வன்முறையும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஈரான் இஸ்ராயேல் பாலஸ்தீன போர், ரஷ்யா உக்ரைன் போர், எப்படி போர்கள், வன்முறைகள், இனக்கலவரங்கள், ஆப்பிரிக்காவில் ஒரு இனம் மற்றொரு இனத்திற்கு எதிராக நடத்துகிற போர்கள், தனிநபர் வன்முறைகள், கொலைகள், இப்படி ஒரு புறம் போராலும் வன்முறையாலும் கொலைகளாலும் சாவுகளாலும் இந்த உலகத்தினுடைய எதிர்காலம் பயமுறுத்தப்படுகிறார். இன்னொரு பக்கம் சுற்றுச்சூழல் மாசுபடுகிற காரணத்தினால், ஓசோன் மண்டலம் பெரிதாக ஆகிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த உலகம் எந்த நேரமும் அழிந்து போகலாம். சூரிய கதிர்கள் இந்த உலகை தாக்கி இந்த பூமி கிரகணம் அழிந்து போகிற வாய்ப்பும் இருக்கிறது. அது ஒரு புறம். கிறிஸ்தவ நம்பிக்கையை அச்சுறுத்தும் சக்திகளும் காணப்படுகின்றன. ஒரு காலத்தில் கிறிஸ்தவத்தினுடைய கத்தோலிக்கத்தின் தலைமகள் என்று அழைக்கப்பட்ட பிரான்ஸ் நாட்டில் கிறிஸ்தவர்களை கண்டுபிடிப்பது அரிதாகிறது. ஐரோப்பிய நாடுகளில்
கத்தோலிக்க ஆலயங்கள் விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. காரணம், அங்கு மக்கள் யாரும், கிறிஸ்தவர்கள் யாரும் வருவதில்லை. எனவேதான் நற்செய்தியை அறிவிப்பு, கிறிஸ்துவை கேளாதவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பது என்பது போய் ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களாக இருந்த கிறிஸ்தவ நாடுகளுக்கும் கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் மறுபடியும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய ரீஎவாஞ்சலைசேஷன் தேவைப்படுகிறது என்று திருத்தந்தையர் புனித 2ஆம் ஜான் பால் தொடங்கி 16ஆம் பெனடிக்ட், திருத்தந்தை பிரான்சிஸ் வரை அறைகூவல் விடுத்திருக்கிறார். எப்படி இந்த புதிய நற்செய்தியை, மறுபடியும் நற்செய்தி அறிவிக்கிற பணியை நாம் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. கர்தினால் வால்டர் காஸ்பர் சொல்வார், திருச்சபை நற்செய்தி அறிவிப்பினால் வாழ்கிறது அல்லது வீழ்கிறது என்று சொன்னார். By preaching the word of God, by evangelization, by the mission, the church either falls or stands என்று சொல்லுவார். எனவே இந்த நாளிலே நாம் நம்பிக்கையின் தூதுவர்களாக, நம்பிக்கையை சுமந்தவர்களாக, எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகத்தான், அதற்கான ஒரு செய்தியை இன்றைய முதல் வாசகத்திலும் 3வது வாசகத்திலும் நாம் கேட்டோம். குறிப்பாக முதல் வாசகம் எசையா எழுதிய நூலின் இறுதி அதிகாரம் 66:10 முதல் 14 முடிய உள்ள பகுதி கடவுள் தரும் நம்பிக்கையின் வார்த்தைகளாக இருக்கின்றன. ஒரு சின்ன எக்ஸஜெசிஸ். இந்த எசையா நூல் 66 அதிகாரங்களை கொண்டிருக்கிற இந்த நூல் ஒரு ஆசிரியரால் எழுதப்படவில்லை, 3 எசையாக்களால் எழுதப்பட்டவை. முதல் எசையா நூல் அதிகாரம் 1 முதல் 39 வரை, 2ஆம் எசையா நூல் அதிகாரம் 40 முதல் 55 வரை, 3ஆம் எசையா நூல் 56 முதல் 66 வரை என்று எழுதப்பட்டு 3 எசையா நூல், எசையா ஆகமமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறார். இந்த முதல் பகுதி, முதல் எசையா நூல், பாபிலோனியாவில் யூதர்கள், இஸ்ராயல் மக்கள் அடிமைகளாக இருந்த பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்ட நம்பிக்கையின் வார்த்தைகள். 2வது நூல் 40வது அதிகாரம் முதல் 55 வரைக்கும் உள்ள அதிகாரங்கள் பாபிலோனியாவில் அவர்கள் இருந்து திரும்பி வருகிற பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்ட நம்பிக்கையின் வார்த்தைகள். 3வதாக 56வது அதிகாரம் முதல் 66வது அதிகாரம் வரை யூதேயாவிற்கு அவர்கள் வந்த பிறகு அவர்களுக்கு சொல்லப்பட்ட நம்பிக்கையின் வார்த்தைகள். இந்த நம்பிக்கையின் வார்த்தைகள், எசையாவினுடைய வார்த்தைகள், இன்றைக்கும் நமக்கும் உலகம் முழுவதற்கும் தேவைப்படுவதாக இருக்கிறது. எசையாவினுடைய வார்த்தைகளில் 66, 12, 13 மட்டும் மீண்டும் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வர நான் உங்களை அழைக்கிறேன். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறு போல் நிறை வாழ்வு பாய்ந்து உடைச் செய்வேன், பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். எனவே இந்த வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டவர்களாக, நாம் திருப்பயணிகளாக இறைவனை நோக்கி பயணிக்க அழைக்கப்பட்டிருக்கிற நாம் இந்த யூபிலி ஆண்டில் நம்முடைய திருப்பயணங்கள், ஜபங்கள், பாவ மன்னிப்பு, பரிபுர பலன் இவற்றையும் கடந்து சமூக பொருளாதார விடுதலை பெற்றவர்களாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி பழைய ஏற்பாட்டிலே ஓய்வும் விடுதலையும் கொடுக்கப்பட்டதோ, அதுபோல குறைந்தபட்சம் கிறிஸ்தவர்களிலே வட்டிக்கு கடன் கொடுப்பவர்கள் வட்டியாகவே வாங்கி கொண்டிருப்பார்கள். 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்து விட்டு 10 லட்சம் ரூபாய் வட்டி வசூலித்திருப்பார்கள். ஆனால் கடன் இன்னும் தீர்ந்திருக்க வாய்ப்பில்லை. இப்படி பல்வேறு குடும்பங்கள் கண்ணீர் கம்பத்தை கட்டி கொண்டிருக்கின்றன. கிறிஸ்தவர்களிலே கடன் கொடுத்து சம்பாதிக்கிறவர்கள் அவர்களுடைய அசல் வட்டி மூலம் வந்துவிட்டது என்றால்
முழு கடனையும் ரத்து செய்வது இந்த யூபிலி ஆண்டில் இவர்கள் செய்யக்கூடிய சமூக பொருளாதார பங்களிப்பாக இருக்கும். அதே போல நாம் அனைவரும் இந்த பூமியை அன்பு செய்பவர்களாக, ஆண்டவர் இயேசு லூக்கா நற்செய்தி 8:18 மானிட மகன் மீண்டும் வரும்பொழுது இவ்வுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்று ஒரு சந்தேக கேள்வியை எழுப்பினார். ஆனால் அவர் வரும் வரை விசுவாசம் பாதுகாக்கப்பட வேண்டும். இறை நம்பிக்கை இந்த உலகில் காணப்பட வேண்டும். இந்த உலகம் இறையாட்சியின் ஒரு பகுதியாக திகழ வேண்டும். அதற்கு நம்முடைய பங்களிப்பை நாம் வழங்க வேண்டும். அந்த பங்களிப்பில் ஒன்றாக இறுதியாக இன்றைய நாளின் சிந்தனை பொருளாக கூட்டொருங்கி இயக்க தமிழக திரு அவையில் பெண்களின் பங்கேற்பு போற்றப்பட வேண்டும். பெண்களுடைய மதிப்பும் மாண்பும் போற்றப்பட வேண்டும். பெண்கள் சமூகத்தில் குடும்பங்களில் சமத்துவம் பெற வேண்டும். அவர்கள் தலைமை பொறுப்புகளுக்கு வர வேண்டும். எப்படி தொடக்க நூல் 1:27 இறைவன் மனிதரை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக படைத்தார், அவர்களை தம் சாயலில் படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆணும் பெண்ணும் தான் மனிதன். எனவே இத்தகைய கடவுளுடைய சமத்துவத்தை நம்முடைய குடும்பத்திலும் தமிழக திரு அவையிலும் நாம் நிலைநாட்டி இந்த யூபிலி ஆண்டினுடைய மாண்பை மகத்துவத்தை அதனுடைய பலனை பெற்று சிறக்க இறைவன் தாமே அருள் புரியவும், இந்த பூண்டி மாதா திருத்தலத்திற்கு திருப்பயணிகளாக வந்திருக்கக்கூடிய நம் அனைவருடைய மன்றாட்டுகளும் கேட்கப்பட வேண்டும் என்றும், இன்னும் குறிப்பாக இறை ஊழியர் தந்தை லூர்து சேவியர் காண புனிதர்பட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் முதற்கட்டமாக அவர் த வெனரபிள் வணக்கத்திற்குரியவர் என்று விரைவில் அறிவிக்கப்படவும் வேண்டும் என்று இந்த திருப்பலியில் தமிழக திரு அவையாக இணைந்து நாம் ஜெபிக்க உங்களை அழைக்கிறேன். ஆமேன்.